தியானம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த மலையின் அசாதாரண தோற்றமும் சிகரமும் என் எதிரே தெரிகிறது. இந்த திருவண்ணாமலையை என்னால் மறக்க முடியவில்லை என்கிறார். அதோ பாருங்கள், மக்கள் சாரி சாரியாக நடந்து மலையினுடைய உச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி அற்புதமாக இந்த கார்த்திகை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இனி வர்ணனையை திரு ஜோதி ராமகிருஷ்ணா அவர்கள் தொடர்வார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை என்று திருவம்பாவையில் மாணிக்க வாசகர் அருளுகிறார். தேடுவார் தேடும் செல்வமே சிவமே என்று ராமலிங்க வள்ளல் பாடுகிறார் அண்ணாமலையானை. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி, அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி என்றும் மணிவாசகர் சிறப்பிக்கிறார். மிகச் சிறப்பாக இப்பொழுது திருவண்ணாமலையின் உச்சியில் ஏற்றப்பட வேண்டிய அந்த தீபம் இங்கே ஊறு பெறுகிறது. பக்தர்களெல்லாம் அந்த கொப்பரையிலே நெய் ஊற்றி அதனை பதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக அந்த அருமையான காட்சியை இப்பொழுது நாம் காணுகிறோம். அது இந்த திருமலையே 14 கிலோமீட்டர் சுற்றுப்பாதை தூரம் உடையது. மொத்த பரப்பளவு 718 ஏக்கர். கடல் மட்டத்திலிருந்து இம்மலை 16,777 மீட்டர் உயரம் கொண்டது. அந்த அருமையான மலையை இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். உலக வரைபடத்தின் மைய புள்ளியாக தீபமலை அமைந்துள்ளது என்கிறது விஞ்ஞானம். தீபமலையை மையப்புள்ளியாக கொண்டே உலகம் இயங்குகிறது என்கிறது மெய்ஞானம். எண்ணற்ற ஞானிகளை, மகான்களை, சித்தர்களை, ரிஷிகளை உலகுக்கு வழங்கிய புனிதமான மலை திருவண்ணாமலை. அது கிரிவல பாதையில் அஷ்டலிங்க சன்னதிகள், விநாயகருக்கு 16 இடங்களிலும் முருகருக்கு 7 இடங்களிலும் தனித்துவம் மிக்க சன்னதிகள், ஆதி அண்ணாமலை எனப்படும் அடி அண்ணாமலை கோவில், நேர் அண்ணாமலை கோவில், துர்வாச முனிவர், கௌதம முனிவர், பிரிங்கி மகரிஷி, கண்ணப்பநாயனார் கோவில் என எண்ணற்ற திருத்தலங்கள் அமைந்துள்ளன. மேலும் அம்மணி அம்மன், இசக்கி சாமியார், அடிமுடி சுவாமிகள், ஈசான்ய ஞான தேசிகர் என ஏராளமான ஞானிகளின் ஜீவ சமாதிகளும், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் போன்ற மகான்களின் ஆசிரமங்களும் கிரிவல பாதையில்தான் அமைந்திருக்கின்றன. சித்தர்களும் ஞானிகளும் இன்றும் அருவமாக வாழும் தீபமலையில் அரிய வகை மூலிகைகளும் நிறைந்திருக்கின்றன. இறைவன் திருமேனியாகவே திகழும் தீபமலையிலிருந்து வீசும் மூலிகை நறுமணங்களை நுகர்ந்தபடி முழுமதி நிறை நாளில் நாம் இப்பொழுது திரையிலே கண்ட அருமையான காட்சி. இன்னும் சில மணித்துளிகளிலே ஏற்றப்படி இருக்கிற அந்த அருமையான தீபத்தை ஏந்தி இருக்கிற அந்த கொப்பரையை பார்த்தோம். மக்களெல்லாம் மண்டபத்திலே குழுமி இருக்கிறார்கள். கிரிவலம் செல்கிற அத்துணை பேரும் அவர்கள் உள்ளத்திலே பேரானந்தமும், கொடிமரம், அங்கே இறைவன் அங்கே அசைந்து ஆடி தன் உள்ளத்திலே தன்னுடைய குழந்தைகளை, மக்களை பார்க்கிற மகிழ்ச்சி, அவர்களோடு இணைந்து ஒன்றாக கலந்து வருகிற அந்த மகிழ்ச்சியை நாம் காணுகிறோம். இறைவனுடைய அந்த திருமேனியை அவர்களெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் முகம் அருமையான அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறது. அவர்களுடைய அங்கே வருகிற அந்த காட்சி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிற அந்த சிறப்பை நாம் காணுகிறோம். மக்களெல்லாம் தேர் வடம் பிடித்து செல்கிறார்கள், ஏந்தி இருக்கிறார்கள். அவர்கள் சுவாமியை ஏந்தி இருக்கிறார்கள் தங்கள் தோள்களிலே. என்ன தவம் செய்தோமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த காட்சி, அது ஆடி ஆடி வருகிற சோமாஸ்கந்த மூர்த்தி அங்கே வருகிற அந்த காட்சியை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம்.
உலகம் வணங்குகிற இந்த ஆன்மீக மலை இயற்கையின் பேரழில் பொக்கிஷமாகவும் திகழ்கிறது. மக்களுடைய மனதிலே இருக்கிற அந்த உணர்வு இதுதான். வருடத்தில் ஒரு நாள் மட்டும் இங்கே வந்து சுவாமியை வணங்குவது, அவருடைய சிலாமேனிகளை தங்களுடைய தோள்களிலே தாங்குவது என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த உயர்ந்த தெய்வீக திருவடிகளை உள்ளத்திலே ஏந்தி நாளும் நாங்கள் இனி வாழ்க்கையில் நடப்போம், எத்தகைய தவறுகளும் குற்றங்களும் எங்கள் வாழ்விலே ஏற்படாத வண்ணம் நாங்கள் அந்த குற்றங்களில் ஈடுபடாத வண்ணம் நாங்கள் எங்களை காத்து கொள்ளுவோம் என்று அவர்கள் பிரதிஞ்ஞை மேற்கொள்வதைப் போல இருக்கிறது. என்ன அழகான மலர் மாலை அலங்காரம் நாம் காணுகிறோம் சுவாமி. அங்கே மலர் மாலைகள் நமக்கு மிக அருமையாக காட்டுகிற அந்த காட்சி, இறைவனுடைய சன்னதியில் எல்லா மலர்களும் ஒன்றுதான். மலையின் மேலே அந்த தீபம் ஏற்றுகிற அந்த ஜோதியாய் புழம்பாய் சுடர் ஒளியாய் இன்னும் சற்று நேரத்திலே நமக்கு தரிசனம் அளிக்க இருக்கிற எல்லோரும் கைகூப்பி தலைக்கு மேல் அவர்கள் கைகூப்பி தொழுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த காட்சியை அவர்கள் இங்கிருந்தே கண்டு கண்ணார பார்த்து மெய்யுருகி நெக்குருகி அவர்கள் நிற்கிறார்கள். பஞ்சமூர்த்திகளும் அங்கே வந்து அவர்களோடு சேர்ந்து மக்கள் வெள்ளம் அந்த சிறிய பாதையிலே எப்படி அவர்கள் நெருக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் உணர்படுகிற துன்பம் சற்றும் அவர்கள் முகங்களிலே தெரியவில்லை. இறைவனுக்காக இவற்றை செய்கிறோம் என்கிற அம்பாளினுடைய அந்த திருமுகத்திலே அந்த காட்சி, அவள் எங்களுக்கு எல்லா நலங்களையும் அருளுவாள் தருவாள் என்கிற அந்த நம்பிக்கை. அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்தவர்களுக்கு ஆணையிட்ட வேண்டும். முன்னேறுங்கள், நீங்கள் இறைவனை முன்னே நாம் கொண்டு வருகிறோம் என்றால் நாம் வாழ்க்கையிலே முன்னேற்றுகிறோம், அனைவரையும் முன்னேற்றுகிறோம், நாமும் முன்னேறுகிறோம் என்பதல்லவா பொருள் என்பதாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் காணுகிற அந்த அருமையான காட்சி, அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். சேந்தனார் திருப்பல்லாண்டிலே கூறுவார், மாலும் அயனும் அறியாத நெறி வந்து என் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு பொருதுமே என்று பாடி பரவுகிறார். மிக அருமையாக முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமர் பெற்றியனே என்று இறைவன் என்றும் உள்ளவர், கடந்தும் உள்ளே இருக்கிறவர், அதனால் அவன் கடவுள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே. அந்த அருமையான தெய்வீக திருமேனியை நாம் இப்பொழுது காணுகிறோம். இறைவன் அவன் சன்னதியிலே நிற்கும் போது மனிதன் மிகச் சிறியவனாக உணர்கிறான். தன்னை பெரியவனாக நினைக்கிற மனிதன் இறைவன் திருமுனர் மட்டும்தான் இறைவனால் படைக்கப்பட்ட நான் மிகச் சிறியவன் என்கிற உணர்வை, அடக்கத்தை, பணிவை, நான் இன்னும் உயர வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்தை பெறுகிறான். இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு என்று ஒரு அறிஞர் எண்ணி பார்த்தார். அவர் சொன்னார், ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் இருக்கின்றன என்று யார் வேண்டுமானாலும் கூறலாம், எண்ணிவிடலாம். ஒரு பழத்தில் எத்தனை விதைகள் இருக்கின்றன என்று யார் வேண்டுமானாலும் கூறிவிடலாம், எண்ணிவிடலாம். ஆனால் ஒவ்வொரு விதைக்குள்ளும் இருந்து வெளிவரப்போகிற பழங்கள் எத்தனை என்பதை அவன் மட்டுமே அறிவான், அவன்தான் ஆண்டவன் என்று அந்த அறிஞர் சொன்னார். அந்த அருமையான வாசகம் நமக்கு உணர்த்துவது எல்லாம் உணர்ந்தவன் இறைவன் என்பதைத்தான். வர்ணனையை மேற்கொண்டு நல்லாசிரியர் பாஸ்கரன் அவர்கள் நிகழ்த்துகிறார். நன்றி பேராசிரியர் ஜோதி ராமகிருஷ்ணா அவர்களே. அற்புதமாக ஆட்டம், ஆடல், பாடல், மக்களுடைய மனமும் அத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறது. துள்ளலாட்டம், துள்ளிக்கொண்டே இருக்கின்ற ஆட்டம், அற்புதமான காட்சி. மக்கள் மனதிலெல்லாம் சந்தோஷ ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை அண்ணுதல் என்றால் அணுகுதல், நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்றால் அணுக இயலா, நெருங்க இயலா என்று பொருள். பிரம்மன், திருமால் ஆகியோரின் அகந்தை காரணமாக அடிமுடி தேடி அலைந்து அவர்களால் அணுக முடியாத நெருப்புமலை அண்ணாமலை. அந்த மலையிலே பஞ்சமூர்த்திகளில் ஒருவராக முதலில் விநாயக பெருமானும், பிறகு முருகப்பெருமானும், பிறகு சோமஸ்கந்தரும், இப்பொழுது அம்பாளோடு
ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் எல்லாம் ஆனந்த வெள்ளத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ள கூட்டம். சுமார் 12 15 லட்சம் வரை மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக எல்லா வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்டத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனது எளிமையாகிறது, நெகிழ்ச்சியாகிறது, மகிழ்ச்சியாகிறது இந்த காட்சியை காண்கின்ற பொழுது. மக்கள் வெள்ளமெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த திருவண்ணாமலையில் அவர் காட்சி தந்துவிட்டு மீண்டும் முன்னுக்கு செல்கின்ற காட்சியை இப்பொழுது பார்க்கிறோம். நான் கூறிக்கொண்டிருந்தது போல அகந்தையற்ற யாவர்க்கும் மறுமை ஊழ்வினைகள் அண்ணாமல் இருக்க செய்யும் மலை திருவண்ணாமலை. மலையே இறை, இறையே மலை, யுகம் யுகமாய் வாழும் மலை. கிருதயுகத்தில் இது நெருப்பு மலை, திரேதாயுகத்தில் இது மாணிக்க மலை, துவாபரயுகத்தில் இது பொன்மலை, தற்போது கலியுகத்தில் இது கல்மலை. மலையே இறை என்றால் அது எப்படி கல்லாகும் என வினவோர்க்கு உயிர் உற்றதும் ஆற்றதும் அவனே. இந்த பஞ்சமூர்த்திகளில் ஒவ்வொருவராக வெளியே வந்து நடனம் போட்டு ஆட்டம் போட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்திவிட்டு மீண்டும் உள்ளே செல்ல எத்தனித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு அண்ணாமலைக்கு அரோகரா என்று நெஞ்சோடு இறைஞ்சுகிற காட்சியை நாம் பார்க்கின்றோம். கோவில் கருவறையில் உள்ள இறைவனை வலம் வந்து வணங்கலாம். மலையே இறையாக இருந்தால் என்ன செய்வது? அம்மலையையே கிரிவலமாக வந்து வணங்குகின்றனர் பல்லாயிரம் பக்தர்கள். இறைவன் வெளிப்பட்ட தினம் கார்த்திகை பௌர்ணமி நாள். எனவே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று 14 கிலோமீட்டர் கிரிவலம் வந்து தங்கள் மூல்வினையையும் ருணமும் பிரியும் திற காண்கின்றனர் பக்தர்கள். அருணகிரிவலம் பிறவி நீதிர எடுத்த காரியம் நிறைவேற இறை சிந்தனையில் ஒன்றாகி இணைய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மேற்கொள்ளும் ஒரு நடை பிரார்த்தனை. இம்மலையை வளம் வருவது பிறவி எனும் பெருங்கடலை கடக்க உதவும் யோகம். பௌர்ணமி என்று அருணகிரி வளம் வருவோரை அருணாச்சல புராணம் இவ்வாறு புகழ்கிறது. அவர்களுக்கு சந்திரன் வெண்குடை பிடிப்பான், சூரியன் விளக்கெடுப்பான், தரும தேவதைகள் கைதாங்கி வரும் வழியில் இந்திரன் மலர்களை பரப்புவான், குபேரன் தண்டம் செய்வான், தேவ கண்ணியர்கள் இன்னிசை எழுப்பி வரவேற்பான். இதுதான் இந்த மலையை சுற்றி வருவதால் ஏற்படுகின்ற பலன்கள். நேர்களே, அண்ணாமலையினுடைய புகழை நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு கிழமையும் இந்த மலையை வலம் வருவதால் ஏற்படும் பயன்கள் அண்ணாமலை புராணத்தில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மலையை வலம் வந்தால் சிவபதம் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை வலம் வந்தால் சகல செல்வங்களையும் அடைவோம். மிக அற்புதமான சூரியனுடைய காட்சி மலையின் மீது பட்டு உண்ணாக அழகாக அற்புதமாக அனைவர் மனதையும் கவருகிற வழியில் இருக்கின்றது. இந்த தீபாவளி சற்று நேரத்தில் ஏற்றப்படுகின்ற இந்த சூழலில் இந்த அற்புதமான காட்சி மனதை ரம்யாவாகவும் பக்குவமாகவும் வைத்திருக்கின்றது. புதன்கிழமை வளம் வருகின்ற பொழுது அறிவு பெருகும், வியாழன் என்று வளம் வந்தால் கடனும் பிணியும் நீங்கும். பஞ்சமூர்த்திகளில் ஒவ்வொருவராக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சியை தந்துவிட்டு அவரவர்கள் இடங்களுக்கு சென்று இந்த மகாதீபத்தை தொடங்குவதற்காக அவர்களும் காத்திருக்கிறார்கள். அதேபோல் வெள்ளி என்று வளம் வந்தால் விஷ்ணுபதம் அடைவர், சனி என்று வளம் வந்தால் நவகிரக பீடைகள் நீங்கும், ஞாயிறு அன்று வளம் வந்தால் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வது என்று அண்ணாமலை புராணம் கூறுகிறது. கிரிவலம் செய்யும் முறைகளாக அருணாச்சல புராணம் 1,08,000 முறைகளை கூறுகின்றது. இறைவனின் திரு நட்சத்திரமான திருவாதிரை திருநாளில் கிரிவலம் சென்றால் மற்ற நாட்களை விட கூடுதல் பலன் கிடைத்து முக்திக்கு வழிவகுக்கும். அம்பாளுடைய காட்சியை அற்புதமாக பார்க்கிறோம். அவள் வெளியே வந்து பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்காக புன்னகைத்த முகத்துடன் பூரித்த மனத்துடன் அற்புதமான மலர்கள் சூடி ஆண்டோர்களும் சான்றோர்களும் பக்தர்களும் தோள்தாங்கி அவரை மெல்ல மெல்ல வெளியே எடுத்து வருகிறார்கள். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனை மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடனே அம்பாலை அற்புதமாக ஆட்டுவிக்கிறார்கள். வர்ணனையை பேராசிரியர் ஜோதி ராமகிருஷ்ணா அவர்கள் தொடர்வார்கள். ஐம்பூத தலங்களுக்குள் அக்னிக்கு உரியதாகவும் உடல் அமைப்பில் 6 ஆதார தலங்களுள் மணிப்பூரக தலமாகவும் திருவண்ணாமலை விளங்குகிறது.
பிரபஞ்ச சக்திகளில் ஒன்றான தீ வெளிப்பட்ட புனித இடம்தான் திருவண்ணாமலை திருத்தலம். நெருப்பு வெளிப்பட்ட இடத்தில்தான் இன்றைக்கு அண்ணாமலை நாதரின் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிக வெப்பம் உடைய பூமியில்தான் இந்த திருத்தலம் உள்ளது. அருணா என்றால் சூரியன், நெருப்பு என்ற அர்த்தத்தை தரும். அசலம் என்றால் மலையை குறிக்கும். அருணாச்சலம் என்கிற போது அது சூரிய மலை அல்லது அக்னி மலை என்பதை குறிக்கும். திரு அண்ணாமலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்பட்டுள்ளது. கிருதாயுகத்தில் தங்க மலை என்றும், திரேதாயுகத்தில் வெள்ளி மலை என்றும், துவாபர யுகத்தில் இரும்பு மலை என்றும், கலியுகத்தில் மண்மலை என்றும் பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. இதனால்தான் பிரபஞ்ச சக்தியின் பேராற்றல் குவிந்திருக்கும் இடமாக திரு அண்ணாமலை போற்றப்படுகிறது. இறைவன் எல்லாவற்றிற்கும் பரம்பொருளாக ஆணவத்தையும் கர்வத்தையும் போக்கி இருளை அகற்றி ஞான ஒளியை இதயத்தில் ஏற்றி வைக்கும் வகையில் அருட்காட்சி தருகிறார் திருவண்ணாமலையில். சர்வசங்கரா காலத்தில் சகலவித உயிர்களும் முறைப்படி பிரம்மனிடத்தில் ஒடுங்கின. பிரம்மா மகாவிஷ்ணுவிடம் ஒடுங்கினார். மகாவிஷ்ணுவோ உருத்திரனிடத்தில் ஒடுங்கினார். அந்த உருத்திரனோ மகேஸ்வரனிடத்தில் ஒடுங்கினார். அந்த மகேஸ்வரனோ சதாசிவத்தில் ஒடுங்கினார். அந்த சதாசிவமோ விந்துவில் ஒடுங்கியது. அந்த விந்து நாதத்தில் ஒடுங்கியது. நாதமோ சக்தியிடத்தில் ஒடுங்கியது. அந்த சக்தியோ சிவத்தில் ஒடுங்கியது. இந்த சிவத்துக்கு மேலாக ஒன்றும் இல்லை என்பதால் சிவமே எல்லாமுமாக தனித்து நின்றது. இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்கும் பேராற்றல் மிக்க பேரொளியான இயற்கையான நெருப்பின் வடிவத்தில் இந்த தலம் விளங்குகிறது. மிகச் சிறப்பாக திருமலையின் மேலே நடைபெறுகிற அந்த காட்சியை பார்க்கிற அதே நேரத்தில் கீழே பஞ்சலிங்கங்கள் இங்கே மண்டபத்திலே வைத்து அங்கே வழிபடப்படுகிற அந்த காட்சியையும் நாம் காணுகிறோம். உலகம் வணங்கும் இந்த ஆன்மீக மலை இயற்கையின் பேரழில் பொக்கிஷமாகவும் திகழ்கிறது. சந்தனம், கடுக்கன், நெல்லி, தாண்டிக்காய், அவிஞ்சில், புலவு, நரிவிழி, சரக்கொன்றை, இலுப்பை, பரம்பை, வால்சுரா, காட்டுக்குறிஞ்சி, மணல் புனரி, அகில், உரைப்பொங்கல், நிலவேம்பு, நீர்மத்தி, ஆடுதொடா என ஏராளமான அரிய வகை மூலிகை மரங்களும் செடிகளும் கொடிகளும் இம்மலையில் செழித்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, நீலமேக செண்பகம், கருங்கலை, குயில் கீச்சான், கொம்பன் ஆந்தை, புள்ளி பருந்து, நீல பஞ்சிட்டான் போன்ற அரிய வகை பறவைகள், அழிந்து வரும் விலங்கினங்களில் ஒன்றான சிங்கவால் குரங்கு, புள்ளி மான்கள், முள்ளம்பன்றி, எறும்பு தெண்ணி, காட்டுப்பூனை போன்றவைகளும் தீப மலையில் வாழ்கின்றன. இயற்கையும் இறையும் இணைந்திருக்கும் தீபமலையின் பசுமையும் எழிலும் பக்திக்கும் முக்திக்கும் பஞ்சமே இல்லாத இந்த சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றன. மிகச் சிறப்பான இந்த அருமையான திருவண்ணாமலையினுடைய பெருமைகளை எல்லாம் தொடர்ந்து பேராசிரியர் பிரணதார்த்திஹரன் நமக்கு வழங்குகிறார். இங்கே மலையை காட்டுகிறார்கள். திருவண்ணாமலைக்கு தனிச்சிறப்புகள் பல உண்டு. இறைவன் இங்கே சொல்லுகிறான், நான் இங்கே மலையாக இருக்கிறேன். அம்பாள் இப்பொழுது அழகாக ஒய்யாரமாக ஆடி மண்டபத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த மண்டபத்திற்கு பெயர் தீப தரிசன மண்டபம் என்பது. மங்கையர்க்கரசியார் என்கிற பெருமாட்டி இந்த மண்டபத்தை உண்டாக்கினார். திருவண்ணாமலை கோயிலுக்கு ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொருவர் திருப்பணி செய்திருக்கிறார்கள். இந்த மங்கையர்க்கரசி அம்மையார் இந்த மண்டபத்தை கட்டியதோடு மட்டுமல்லாமல் வேறு பல திருப்பணிகளையும் செய்திருக்கிறார். நிறைய இந்த கோயிலுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பல்லக்கை ஆட்டி ஆட்டி மிக அழகாக அங்கே கொண்டு செல்லுகின்ற காட்சியை காட்கிறோம். இந்த கோயில் மிக பெரியது. 1500 அடி முதல் 700 அடி அகலத்தை கொண்டு விளங்குகிறது. 4 பெரிய கோபுரங்கள், உள்ளே 5 சிறிய கோபுரங்கள். இந்த 4 பெரிய கோபுரங்களுக்கும் அடித்தளத்தை அமைத்தவர் கிருஷ்ணதேவராயர் அவர்கள். அந்த கோவிலிலே இப்பொழுது அம்மையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மையின் அருளாட்சி இங்கே அழகு. இந்த
அம்மைக்கு உண்ணாமலை அம்மை, அபீத்த குச்சாம்பாள் என்கிற பெயர்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். எல்லோரும் இறைவனையும் இறைவியையும் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதோ பாருங்கள் அந்த அழகான காட்சியை. கையை கூப்பிக்கொண்டு சண்டேச பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். பஞ்சமூர்த்திகளிலே இவர் இறுதியானவர். விநாயகரிலே தொடங்கி சண்டேசர் வரை இருக்கின்ற இந்த நிலைக்கு பஞ்சமூர்த்திகள் என்பது பெயர். இந்த கோவிலிலே இருக்கின்ற கிழக்கே இருக்கின்ற கோபுரத்திற்கு ராஜகோபுரம் என்பது பெயர். 11 அடுக்குகளை கொண்டது. இதை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். 4 கோபுரங்களுக்கும் கருங்கல் அடித்தளத்தை கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். இதை சண்டேச பெருமானை நமக்கு அற்புதமாக காட்டுகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து ரசிக்கிறோம். சண்டேச பெருமான் இறைவனுடைய திருவருளாலே சண்டேச பதம் பெற்றவர். ஆகையினாலே இறைவன் உலா போகின்ற பொழுது சண்டேசர் இறுதியிலே எப்பொழுதும் வந்திருப்பார். விநாயகர், முருகன், பெரியாவிடையுடன் இறைவன், அடுத்தது உண்ணாமலை அம்மை, இறுதியாக சண்டேசர். இந்த வரிசையிலே வருவார்கள். இந்த 5 பேரையும் தீப தரிசன மண்டபத்திலே அமர்த்தி இருப்பார்கள். எல்லா பக்தர்களும் அந்த இறைவனுடைய அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கோபுரத்தினுடைய கருங்கல் பகுதியெல்லாம் கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். கிழக்கு கோபுரத்திற்கு முதலிலே ராயகோபுரம் என்று பெயர் இருந்திருக்கிறது. பின்னர் அது ராஜகோபுரம் என்று மாறிவிட்டது. மேலே இருக்கின்ற கோபுரம் அதற்கு பேய் கோபுரம் என்பது பெயர். கார்த்திகை திருநாளின் பொழுது மட்டுமே அது திறக்கப்படும். வடக்கே இருக்கின்ற கோபுரத்திற்கு அம்மணி கோபுரம் என்பது பெயர். அம்மணி என்ற ஒரு அம்மையார் மக்களிடத்திலே சென்று பணத்தை வசூல் செய்து, மிக ஏழை அந்த அம்மையார், இந்த கோபுரத்தை கட்டி இருக்கிறார். ஆகையினாலே அம்மணி கோபுரம் என்று வடக்கு கோபுரத்தை அழைக்கிறார்கள். அந்த அம்மையாருக்கு இன்றும் சமாதி இருக்கிறது. கிரிவல பாதையிலே ஈசானி லிங்கத்திற்கு பக்கத்திலே அம்மணி அம்மாளுக்கு சமாதி இருக்கிறது. ஆகவே வடக்கே இருக்கின்ற கோபுரத்துக்கு இந்த பெயர். கிழக்கே இருக்கின்ற ராஜகோபுரத்திற்கு பிறகு முதலிலே வருகின்ற கோபுரம் வல்லாளராஜா கட்டிய கோபுரம். அதனை கிளி கோபுரம் என்று சொல்லுவார்கள். அதன் மேலே இருந்துதான் அருணகிரிநாதர் கீழே விழுந்தார். இந்த அம்பிகையை காட்டுகிறார்கள். அம்பிகை கையிலே கிளி வைத்திருக்கிறார். ஆட்டி ஆட்டி அந்த அழகை பாருங்கள். பொய்யாரமாக அன்னை வருகின்ற அந்த நிலைக்கு வையாலி சேவை என்பது இதற்கு பெயர். ஆட்டி ஆட்டி அதற்கு தக்கபடி இசையமைத்து அப்படி கொண்டு வந்து நிறுத்துவார்கள். ஆகவே அடுத்து இருக்கின்ற 5 கோபுரங்களிலே 3ஐ கட்டியவர் வல்லாளராஜா என்று சொல்லுகிறார். கிருஷ்ணதேவராயர் இதோடு மட்டும் நில்லாது 1000கால் மண்டபத்தையும் 100கால் மண்டபத்தையும் கட்டியிருக்கிறார். அவர் 1000கால் மண்டபத்தை கட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு சமாதியின் மேலே லிங்கம் இருந்தது. அதை அப்படியே விட்டு சுற்றி 1000கால் மண்டபத்தை கட்டினார். அந்த லிங்கத்துக்கு தான் பாதாள லிங்கம் என்று பெயர். அங்கேதான் ரமண மகரிஷி சமாதி நிலையிலே அந்த லிங்கத்தை கட்டிய நிலையிலேயே இருந்திருக்கிறார். இன்றும் படியிறங்கி செல்ல வேண்டும். அப்படி 1000கால் மண்டபத்தை கட்டியவரும் கிருஷ்ணதேவராயர் தான். அம்பிகையை பாருங்கள், சுற்றிலும் பூச்சரம். அம்பிகை நம்மை எல்லாம் கண்ணினாலே அழைத்து அருள் கொடுப்பதை போலே அங்கே சிறந்து விளங்குகிறாள். அப்படிப்பட்ட இந்த கோபுரம் இருக்கிறதே பெரிய கோபுரம். இங்கே இறைவன் 3 நிலையிலே இருக்கிறான். திருவண்ணாமலையிலே மலையாக இருக்கிறான், கோவிலிலே சிவலிங்கமாக இருக்கிறான், மனிதராக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே மலையாக இருப்பது நமக்கு தெரியும் அருணாச்சலம். இந்த கோவிலிலே இருக்கின்ற லிங்கமாக இருக்கின்றான். இந்த லிங்கம் மார்கழி திருவாதிரை அன்று உண்டாயிற்று. மாசி சிவராத்திரியிலே தேவர்கள் இதை வணங்கினார்கள். ஆகவே மலையாக இருக்கிறான், அடுத்து லிங்கமாக இருக்கின்றான், 3வது மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது சித்தனாகவே இறைவன் இருக்கிறார். திருவண்ணாமலையின் உச்சி இருக்கிறதே, அங்கே அதற்கு வடகிழக்கு திசையிலே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய இலைகள் தேக்கின் இலைகளைப் போலே இருக்கும். அதன் கீழே அருணகிரி யோகி என்கிற பேரிலே சிவபெருமான் தவக்கோலத்திலே இருக்கிறார். இதை பற்றி உயர்ம சிவாயர் சொல்லுகிறார். மண்ணில் வரும் சித்தன், வாஞ்சித்தது எல்லாம் தரும் சித்தன், அஞ்சுதலை சித்தன், திருவண்ணாமலை சித்தன், அருணகிரி சித்தன், தேசரிய சித்தன், தவசித்தன், சிவசித்தன், சோழகிரி சித்தன், இப்படி சித்தராக விளங்குகிறார். ஆகவே இறைவன் மலையாக இருக்கிறார், லிங்கமாக இருக்கிறார், சித்தர் வடிவிலேயும் இங்கே இருக்கிறார். இந்த லிங்கத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த லிங்கம் 23.5 டிகிரி சாய்ந்து இருக்கிறது. ஏன்?
இந்த பூமியின் அச்சு 23 டிகிரி சாய்ந்திருக்கிறது. பூமியின் இதயம் திருவண்ணாமலை. ஆகவே திருவண்ணாமலையிலே இருக்கின்ற மூலலிங்கம் அருணாச்சலேஸ்வர லிங்கம், அதுவும் 23 டிகிரி சாய்ந்திருக்கிறது. இந்த லிங்கத்துக்கு பல பெருமைகள் உண்டு. ஆகவே இந்த லிங்கத்தை எப்பொழுதும் தேவர்கள் தொழுகிறார்கள். அப்படிப்பட்ட அழகான சிவலிங்கம் இது. இந்த திருக்கோவில் இருக்கிறது மிக பழையது. பல பேர் இதை கட்டி இருக்கிறார்கள். திருக்கோயிலே கார்த்திகை விழா கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு விழா உண்டு. நம்முடைய பெரியவர்கள் எப்படி மாதத்தின் பெயரை வைத்திருக்கிறார் பாருங்கள். பௌர்ணமி என்று எந்த நட்சத்திரம் வருமோ அதுதான் அந்த மாதத்தின் பெயர். சித்திரை மாதம் பௌர்ணமி என்று சித்திரை வரும். எனவே அந்த மாதத்திற்கு சித்திரை என்று பெயர். வைகாசி மாத பௌர்ணமி என்று விசாகம் வரும். விசாகம் வைசாகம் ஆகி வைகாசி என்று ஆயிற்று. அப்படி கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று கார்த்திகை வரும். எனவே இந்த மாதத்திற்கு கார்த்திகை என்பது பெயர். மார்கழி மாதம் திருவாதிரை நாள் என்று பௌர்ணமி வரும். தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். மாசி மாதத்திலே மகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். பங்குனியிலே உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும். இப்படி பௌர்ணமியிலே எந்த நட்சத்திரம் வருமோ அதுவே அந்த மாதத்தின் பெயராக பெரியவர்கள் அமைத்திருக்கிறார். இதைத்தான் ஞானசம்பந்தர் பூம்பாவியை குறித்து பாடும்போது நமக்கு சொல்லி இருக்கிறார். கார்த்திகை திருநாள் தமிழரின் திருநாள், மிக பழமையானது. தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு நோக்கிய விளக்கு நிலையம் என்று இந்த கார்த்திகை திருநாளை பற்றி ஹரவோம் நம சிவாய. தெய்வீக பொலிவோடு விளங்கிடும் திருவண்ணாமலை நகரை சித்தர்கள் முதல் ஞானிகள் வரை அருளாசி வழங்கி ஒரு தெய்வ சக்தி மிகுந்த நகராக விளங்கச் செய்கின்றனர். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தங்களின் ஆத்ம சாந்தியை நாடி திருவண்ணாமலையை புகலிடமாக கொண்டுள்ளனர். அடிக்கு 1000 சிவலிங்கம் என்றும் மலையையே சிவனாக வழிபடும் ஸ்தலமாகவும் திருவண்ணாமலை விளங்குகிறது. சில ஆன்மீகவாதிகள் பூமி எங்கும் சிவலிங்கம் நிறைந்திருக்கிறது என்ற நம்பிக்கையில் காலில் செருப்பு அணியாமலேயே வலம் வருவதை திருவண்ணாமலையில் காணலாம். அப்படி கிரிவலம் வரும் பாதையில் அஷ்ட லிங்கங்களை நாம் தரிசனம் செய்யும் பாக்கியத்தை பெறுகிறோம். அஷ்ட திக் பாலகர்கள் என்பவர்கள் 8 திசைகளின் காவல் தெய்வங்கள். திக் என்றால் திசை என்று பொருள். இந்திரன் கிழக்கு திசைக்கும், அக்னி தென்கிழக்கு திசைக்கும், யமன் தெற்கு திசைக்கும், வருணன் மேற்கு திசைக்கும், வாயு வடமேற்கு திசைக்கும், குபேரன் வடக்கு திசைக்கும், ஈசானன் வடகிழக்கு திசைக்கும் காவல் தெய்வங்கள், அதாவது அதிபதிகள். அவர்கள் வழிபட்ட லிங்கங்கள் அவர்கள் பெயராலேயே அழைக்கப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலையை சுற்றி அஷ்டதிக் பாலகர்கள் வழிபட்ட லிங்கங்கள் இருந்து கிரிவலம் வரும் அன்பர்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் அருளுகின்றன. நாம்